பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட, காலத்தை தாண்டியும் ஸ்தோத்தரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள், கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையை நீங்கள் அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்குள் மகிமையாகிய கிருபையினால் அடையும்படியாக அழைக்கப்பட்ட உங்களை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படிக்கும் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்டு உணரும்படியாக வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும், கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும், சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சீலோவாம் பவுல் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு உங்கள் விசுவாசத்தால் நீங்கள் கீழ்ப்படிவதால் அவருடைய மகிமையோடு ஒப்புரவாகும்படி மகிமையின் பிதாவாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புத்தி சொல்லுகின்றேன். கர்த்தர் தரும் மெய்ஞானத்தையும் புத்தியையும் இன்றைய செய்தியாக காண்போம். யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 10. சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, சர்வமானவரை குறித்து அப்போஸ்தலராகிய நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றவைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில், அதாவது வார்த்தையானவரிடத்தில் அதிகாலையில் தனித்திருந்து கற்று தேரும் பொழுது இன்னும் அதிகமாக தம்முடைய மகிமையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்த சுவிசேஷத்தை நீங்களும் உணரும்படி செய்வார். மகிமைக்குரிய பரத்துக்கடுத்த தேவ ரகசியமான மகிமையின் பிதாவை இன்னார் என்று கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கற்று உணர்ந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்மாவும் நித்திய ஜீவனுடையவர்களாக அவருடைய மகிமைக்கு திரும்புவதற்கு ஏற்ற அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை இன்றே இப்பொழுதே உங்களுக்கு வெளியரங்கமாக அறிவித்து உணர்த்துகின்றார். சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, சர்வ வல்லவரின் சித்தத்துக்கு அப்போஸ்தலராகிய நாங்கள் சத்தமாயிருக்கின்றோம். நீங்கள் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுங்கள். அவர் சித்தம் விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்ற நம்மேல் நிறைவேற கடவுது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் மறைவான மன்னாவாக இருந்து உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருப்பதை நன்றாய் கவனியுங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை விசுவாசத்தால் உள்ளத்தில் யூதனாக ஜனிப்பித்து உருவாக்கினவருமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து சொல்லுகின்றதாவது, நீங்கள் உங்கள் விசுவாசத்தால் எனக்கு கீழ்ப்படிவதால் உங்களுக்கு இனி வரும் காரியங்களை கர்த்தராகிய என்னிடத்தில் கேளுங்கள். விசுவாசத்தால் மறுபடியும் பிறந்த, அதாவது வார்த்தையினால் ஜனிப்பிக்கப்பட்ட என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் மகிமைக்குரிய வல்லமையான கிரியைகளை குறித்தும் எனக்காக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை சாட்சியாக சகலருக்கும் கட்டளையிடுங்கள். மகிமையின் பிதாவும் கர்த்தருமாகிய நான் பூமியை உண்டு பண்ணி அதன் மேல் இருக்கின்ற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானத்தை விரித்தன, அவைகளின் சர்வ சேனைகளையும் நான் கட்டளையிட்டேன். நான் விசுவாசத்தால் உண்டாகும் தேவநீதியின்படி அவனை நித்திய ஜீவனாகிய என்னுடைய பரிசுத்த ஆவியினால் மீண்டும் எழுப்பினேன்.
நானே விசுவாசித்தால் கீழ்ப்படிந்தவனுடைய வழியாக இருப்பதால் அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் தேவனுடைய ராஜ்யமாகிய என் நகரத்தை உங்களுக்குள் கட்டி தந்திரத்தால் சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை உலகப் பொருளினால் கிரயம் இல்லாமலும் தந்திரமாகிய பரிதானம் இல்லாமலும் சத்தியமாகிய வார்த்தையானவரால், அதாவது என்னை கொண்டு என்னால் உங்களை விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். அவர் சித்தப்படியே உங்கள் மேல் இது இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. ஏசாயா 45 அதிகாரம் 18 முதல் 24 வசனங்கள் மறைவான மன்னாவாக இருந்து வார்த்தையாகிய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து உங்களுக்கு உபதேசிப்பதை இன்னும் நன்றாக கவனியுங்கள். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கின்ற கர்த்தர். மாம்சத்தின் ஜாதிகளிலிருந்து விசுவாசத்தால் எனக்கு மறுபடியும் பிறந்ததினால் தப்பி பிழைத்தவர்களே, நீங்கள் கூட்டம் கூடி என்னிடத்தில் வாருங்கள். ஏகமாய், அதாவது ஒரு மனதாகி ஒருமையாய் என்னிடத்தில் சேருங்கள். இதை விட்டு தங்கள் விக்கிரமாகிய தந்திரக்காரனால் உண்டான சபை பிரிவும் கோட்பாடுகளும் தனிமனித உபதேசமுமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத வேறொரு இயேசுவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள், நீங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தை தெரிவிக்கும்படி என்னோடு சேர்ந்து ஏகமாய், அதாவது ஒரு மனதாக என்னோடு யோசனை பண்ணுங்கள். மகிமைக்குரிய இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? உன்னதத்தில் மகிமையின் பிதாவாக ஆளுகை செய்யும் கர்த்தராகிய நான் அல்லவா? வார்த்தையால் உங்களை நியாயம் தீர்க்கின்ற நீதிபரரும் விசுவாசத்தால் கீழ்ப்படிந்து கடைசி வரை அதில் நிலைத்திருக்கின்ற ஆத்துமாவை ரட்சிக்கின்ற இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லவே இல்லை. என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவான என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. முழங்கால்கள் யாவும் கர்த்தராகிய கிறிஸ்துவான எனக்கு முன்பாக முடங்கும். நாவுகள் யாவும் நானே கிறிஸ்து என்று என் நாமத்தை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கின்றேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உணர்ந்து கொண்டீர்களா? மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து என்ற கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷமாகிய இதை அறிவிக்கின்றதற்கு வெட்கப்படுகின்ற வேத வாக்கியத்தின்படி நிருபத்தும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருக்கின்ற தங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு மனம் திரும்பி குணப்படாமல் இருக்கின்றதினால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கின்ற யாவரும் அவரை முகமுகமாக சந்திக்கின்ற வேளையில் வெட்கப்படுவார்கள் என்று தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டவைகளை மகிமையின் பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் உபதேசத்தால் மீண்டும் உங்களுக்கு உணர்த்தி நிரூபிக்கின்றேன். நன்றாய் கவனித்து கேளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரம் 11-12 வசனங்களில் அப்போஸ்தலர்களுக்கு உணர்த்தப்பட்டதை உங்களுக்கும் வெளிப்படுத்தி அறிவிக்கின்றேன். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகின்றவர்களாக உங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கின்ற பரிசேயரே, சதுசேயரே, அவர்களைப் போலவே மாம்சத்தில் ஊழியம் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கின்றவர்களே, நன்றாய் கவனித்து கேளுங்கள். மகிமையில் பிதாவும்
கிருபையில் காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்த கர்த்தராகிய வார்த்தை என்ற கிறிஸ்துவை தவிர வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய கிறிஸ்து என்ற அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கின்றார். ஆதலால் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன், உங்கள் பாவம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மகிமையின் பிதாவும் பரிசுத்த ஆவியானவருமான கர்த்தரும் வார்த்தையுமானவருமாகிய கிறிஸ்துவினிடத்தில் மனம் திரும்பி குணப்படுங்கள். புதிய உடன்படிக்கையாகிய இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட தேவ நீதியாகிய வஸ்திரத்தை தரித்திருக்கும் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தையாகிய கர்த்தராகிய வார்த்தை என்பதை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா? உங்களுக்கு அப்போஸ்தலரும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேசகுமாரர்களுமாகிய நாங்கள் இயேசுவே கிறிஸ்து என்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் காலத்தை தாண்டியும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். மகிமையின் கர்த்தரால் அனுப்பப்பட்ட அவருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களிடத்தில் என் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அவரிடத்திலிருந்து உங்களிடத்திற்கு அனுப்பின மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை சர்வ சிருஷ்டியிலும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கின்றேன். ஆகையால் நான் பேசுகின்றவைகளை சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்று மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, இது முதல் நீங்கள் கண்டும் கேட்டும் தொட்டும் நோக்கி பார்த்தும் உணர்ந்தும் இருக்கின்ற பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் உள்ள காலத்துக்கு முந்தின இருக்கின்றவராகவே இருக்கின்ற வார்த்தையாகிய மகிமையின் கிறிஸ்து இயேசுவே சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய மேசியா என்று முன்னறிவிக்கப்பட்ட மகிமையின் பிதா என்பதையும் இன்னும் உணர முடியாவிட்டால் கர்த்தருடைய ஆவியை உடைய அப்போஸ்தலனாக உங்களை எச்சரிக்கின்றேன். அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். மனம் திரும்புங்கள், கர்த்தராகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் உங்களுக்கும் சமீபித்திருக்கின்றது. ஆமென். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் என் சகோதரரே, கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்துகின்றேன். மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அநேகர் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் நிலைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அப்போஸ்தலனும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய நேசகுமாரனுமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்டவர்களையும் அப்படியே மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களில் கர்த்தராகிய கிறிஸ்து
தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நேரடியாக நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையையும் மகிமையையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.